இந்த காமராசர் ரொம்ப ரொம்ப மோசம்ப்பா. நானும் அவரும் எத்தனையோ சுதந்திர போராட்டத்துல கலந்துருக்கிறோம். சிறையில ஒண்ணா சேர்ந்து பல நாள் இருந்திருக்கிறோம். நல்ல நண்பர்ன்னு ஊர் பூரா என்னை பத்தி சொல்லியிருக்கிறான். இருந்தாலும் என் மகளோட கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரே. அதுவும் சரிதான். அதே காமராசரா இப்ப இருக்கிறது, அப்ப இருந்தது சாதாரண சுதந்திர போராட்ட தியாகி காமராசர். ஆனா இப்ப இருக்கிறது தமிழக முதலமைச்சராச்சே. எப்படி நம்ம வீட்டு கல்யாணத்துக்குலாம் வருவார்? அப்படின்னு புலம்புன மாதிரியே போனார் சுதந்திர போராட்ட தியாகி ஒருவர். அவர் தியாகி மட்டுமல்ல, காமராசருக்கு உற்ற நண்பரும் கூட. அந்த சின்ன ஊர்ல தன்னோட வசதிக்கு ஏத்த மாரி ரொம்ப எளிமையா அந்த திருமணத்தை நடத்திட்டு இருந்தாரு அந்த தியாகி. திடீர்னு அந்த வீதியில ஒரே பரபரப்பு, ஆரவாரம். சத்தம் கேட்டு வெளியில வந்தார் தியாகி. அவரோட கண்ணையே அவரால நம்ப முடியல. ஆம், காரிலிருந்து வந்து இறங்கியது காமராஜர். தியாகிக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. தியாகிய தட்டி கொடுத்த வண்ணம், "வாப்பா, மணமக்கள போய் பார்க்கலாம்" அப்படின்னு மண்டபத்துக்குள்ள போனார் காமராஜர். தியாகிக்கு ஒரே வருத்தம். "காமராசு, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நிகழ்ச்சிய தடபுடலா ஏற்பாடு பண்ணியிருப்பேன். நீ உட்கார்றதுக்கு ஒரு சரியான இருக்கை கூட இங்க இல்லையே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கப்பா" அப்படின்னு சொன்னாரு தியாகி. "எப்பா, நீ அழைப்பிதழ் குடுத்த அன்னைக்கே நான் இந்த திருமணத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா, நீ சிரமமான சூழ்நிலையில இருக்கன்னு தெரிஞ்சுது. நான் வரேன்னு உன்கிட்ட ஒத்துக்கிட்டா, எனக்காக திரும்பவும் நீ நெறைய கடன வாங்கி, ரொம்ப சிரமத்த அனுபவிப்பப்பா. அதனால தான் நான் உன்கிட்ட வரேன்னு ஒத்துக்கல. இப்ப வந்துட்டேன். உனக்கு திருப்தி தானே?" அப்படின்னு சொன்னார் காமராஜர். நாம ஏன் காமராஜர பெருந்தலைவர்ன்னு சொல்றோங்கிறது இப்ப புரியுதா? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.